Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 5th Chapter Coordinate Geometry Exercise 5.1ல 8th sum பார்க்க போகிறோம். Let P 11,7 Q 3.5,4 and R 9.5,4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices of A, B and C. Hence find the area of ABC and compare this with area of triangle PQR. இப்போ sides of triangle ABC ஓட sides வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ABC ஓட coordinates of the vertices கேட்டிருக்கிறாங்க. அதோட triangle ஓட ஏரியா ABC ஓட ஏரியாவும் PQR ஓட ஏரியாவும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்குறாங்க. இதோட சைட்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. பிக்யூஆருங்கிறது இதோட பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட இந்த ஏபிசியோட வெர்டிசஸும் கேட்டிருக்குறாங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கேட்டுக்கிறாங்க. இது ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள். இப்போ இதோட சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பியோட பாயிண்ட், இது கியூ, இது வந்து ஆரோட பாயிண்ட், இது கியூவோட பாயிண்ட். இப்போ நம்ம இதை வச்சு முதல்ல இந்த ஏபிசியோட வெர்டிசஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பியோட பாயிண்ட், இது கியூ, இது ஆரோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி, பிசி அண்ட் ஏசி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போது இதோட வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏ ஈக்குவல் டு இது ஃபார்முலா A1 + A3 - A2, B1 + B3 - B2. இதில் A1 B1 இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது A1 B1, A2 B2, A3 B3 அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் A1க்கு பதிலாக இங்கே 11 ப்ளஸ் இங்கே A3க்கு பதிலாக 9.5 மைனஸ் A2க்கு பதிலாக 13.5, B1 வந்து 7 ப்ளஸ் B3 வந்து 4 மைனஸ் 4. இப்போ இது 11 ப்ளஸ் இங்கே இந்த 9.5 13.5லேருந்து 9.5 மைனஸ் பண்ணால் 5ல் 5 போச்சுன்னா 0, இங்கே 13ல் 9 போச்சுன்னா 4. அப்போ இங்கே -4.0ன்னு வந்துடும். இப்போ 11லேருந்து -4.0ன்னா 0க்கு வேல்யூ இல்லை, 4 தான். அப்போ 11 - 4 வந்து 7. அதே மாதிரி இங்கே B1 வந்து 7 + 4 வந்து 11. 11ல் 4 போச்சுன்னா 7. இது ஏவோட பாயிண்ட் வெர்டிசஸ். அடுத்தது பிக்கு A1 ப்ளஸ் அது A2 - A3, B1 + B2 - B3. இது A1க்கு பதிலாக 11 ப்ளஸ் A2 வந்து 13.5, A3 வந்து 9.5. இது B1 வந்து 7, B2 4 மைனஸ் B3 வந்து 4. இங்கே 11 ப்ளஸ் இங்கே 13.5லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 5ல் 5 போச்சுன்னா 0, 13ல் 9 போச்சுன்னா 4. இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 13 + 4 15. இங்கே 7 + 4 11, 11ல் 4 போச்சுன்னா 7. இது பி. அடுத்தது நெக்ஸ்ட்டு சி வந்து A2 + A3 - A1. அடுத்து B2 + B3 - B1. A2க்கு பதிலாக 13.5, A3க்கு 9.5 மைனஸ் A1க்கு 11, B2க்கு 4, B3க்கு 4 மைனஸ் B1க்கு வந்து 7. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 13 + 9 வந்து 5 + 5 வந்து 0. இங்கே 10 + 3 13, ரிமைண்டர் 1, 1 + 1 2, 23 வந்துடும். பாயிண்ட்டுக்கு இந்த போது 0 வேல்யூ இல்லை, 23 தான். 23ல் 11 போச்சுன்னா நம்மளுக்கு 12. அதே மாதிரி இங்கே B2க்கு 4, B3க்கும் 4 மைனஸ் B1க்கு 7. அப்போ 4ல் 4 + 4 8, 8ல் 7 போச்சுன்னா 1. இங்கே 12. இது சியோட பாயிண்ட். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் ஏபிசியோட வெர்டிசஸ். ஏ வந்து 7,7, பி வந்து 15,7, சி வந்து 12,1 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஏரியா ஆஃப் பிக்யூஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 இன்ட்டு இது நம்ம எப்பவும் போடுற ஃபார்முலா x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. x1க்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்குறாங்க பிக்யூஆருக்கு 11,7ன்னு கொடுத்துருக்குறாங்க, பிக்கு கியூவுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அந்த வேல்யூஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஏபிசி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் பிக்யூஆர்னால் x1 வந்து 11, x2 வந்து 9.5, x3 வந்து 13.5, x1 வந்து 11. அடுத்து y1 வந்து 7, y2 வந்து 4, y3 வந்து 4, y1 வந்து மறுபடியும் அதே 7. இங்கே பிக்யூஆருக்கு இந்த பிக்யூஆர் இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ போட்டிருக்கிறோம். இது 44, 11 into 4 44 ப்ளஸ் 9.5 into 4 வந்து 38. அடுத்தது 13.5 into 7 வந்து 94.5. இங்கே மைனஸ். அடுத்தது 7 into 9.5 வந்து 66.5 ப்ளஸ் 4 into 13.5 வந்து 54 ப்ளஸ் 4 into 11 வந்து 44. இப்போது 1/2 இன்ட்டு இங்கே இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 176.5 மைனஸ் இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 164.5 வரும். இப்போது 1/2 இன்ட்டு இது இருந்து இதையே மைனஸ் பண்ணோம்னா 6ல் 4 போச்சுன்னா 2, 7ல் 6 போச்சுன்னா 1, இங்கே 5ல் 5 போச்சுன்னா 0 வந்துடும். இப்போ 12.0. இப்போ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ 1/2 இன்ட்டு 12 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ். அப்போ 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாங்கிறனால ஸ்கொயர் யூனிட் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏபிசிக்கு நம்ம வெர்டிசஸ் கண்டுபிடிச்சோம் பாயிண்ட்ஸு, அது யூஸ் பண்ணிக்கணும். 1/2 இன்ட்டு x1க்கு பதிலாக 7, x2க்கு 12, x3க்கு 15, x1க்கு மறுபடியும் 7. அடுத்து y1க்கு 7, y2க்கு 1, y3க்கு 7, மறுபடியும் y1க்கு 7. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 1/2 இன்ட்டு இங்கே 7 is 7, 12 7s are 84 ப்ளஸ் 15 7s are 105 மைனஸ் 7 into 12 வந்து 84 ப்ளஸ் 1 into 15 15 ப்ளஸ் 7 7s are 49. இப்போ 1/2 இன்ட்டு இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 196 மைனஸ் இது மூணையும் ஆட் பண்ணோம்னா 148. இப்போ 196லேருந்து 48 மைனஸ் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு இங்கே 48 வந்துடும். இப்போ 1/2 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்போ இது வந்து 24:6. அப்போ இது வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 6 are 24 அண்ட் இது வந்து 166. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.